ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த ரிஷபராசினுடைய அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்து அதிபதி புதனோடு இருந்திருக்கார். 2 நாள் தான் புதன் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு 23 நாள் போயிடுறார். இருந்த போதிலும் குரு சுக்கிரன் இணைவு அதிகபட்சமாக இருக்கிறது. அதாவது ராசிநாதன் 19 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்தில் போய் 12 நாள் சஞ்சாரம் செய்கிறார். குரு சுக்கிரன் இணைவு என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம், கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். அதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படம் கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பண்ண படத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டுதல்கள் மீடியா மூலம் அல்லது தொலைக்காட்சி மூலமோ இல்லை அரசின் மூலமாகவோ நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 7க்குடைய செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லது தான். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருப்பது மிக சிறப்பு. 2இல் குரு இருப்பது மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். 3இல் சுக்கிரன் எடுக்கின்ற முயற்சிகள் கடைசி 15 நாள் இன்னும் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 4ஆம் இடத்துல 15 தேதிக்கு பிறகு சூரியன் அவருடைய வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் உயர் பதவி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசமான ஒரு காலம். மற்றபடி உங்களுக்கு பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பது, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் வரும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, தயாராக இருந்து கொள்ளுங்கள். 11இல் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ அதிகப்படியாக உழைக்க வேண்டி இருக்கும். லெபோரியஸ் உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும். அப்போ அதிகமாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அதிகமான லாபத்தை பெற்றுத்தானே ஆக வேண்டும். ஆதலால் சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும்.